நீ ஒரு சூனின். என்னால நம்பவே முடியல. உன்ன மாதிரி ஒரு சோம்பேறி மேல கூட இவங்க இவ்ளோ மரியாதை வச்சிருக்காங்க. சுனினா மாறினது நாம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா கொண்டாடலாம். ஆமா, வாங்க நாம சாப்பிடலாம். சோஜி பொறுமை. அவனுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சாரி, பசி வயிற்றுக்குள்ள ஆரம்பிச்சிருச்சு. சாப்பாடு முக்கியமா? அப்போ வார்த்தைய விடுறாங்க, டக்குன்னு கோவப்படுறாங்க, சோம்பேறியா இருக்காங்க. இவங்கள வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேனோ? சொல்றது கேளு, டயட்ல இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ கஷ்டம்னா நீ எதுக்காக டயட்ல இருக்க ஈனோ? நாங்க டயட்ல இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு சோஜி. அப்பதான் நமக்கு பிடிச்ச பையனுக்கு நம்மள பிடிக்கும். இந்த சர்ஜரிய சிறப்பா முடிக்கணுங்கிறதுக்காக நான் பற்பலான பயிற்சி எடுத்திருக்கேன். சீக்கிரமே குணமடைஞ்சு என்னோட பழைய நிலைமைக்கு திரும்ப வந்துருவேன். சூனினா, நீ உன்னுடைய முதல் மிஷனை இப்ப உடனே ஆரம்பிச்சாகணும். ஷிகாமரு, உதவியா இருக்கக்கூடிய கெனின்கள் யார வேணும்னாலும் நீ கூட்டிட்டு போகலாம். நிமிஷம் இல்ல, நீ ஒரு பையனை மட்டும் கண்டிப்பா உன் கூட கூட்டிட்டு போயே ஆகணும். வாய்க்கு வந்தத போலறாத. இப்பதானே எந்திரிச்சிருக்க, அதுக்குள்ள ஏன் கண்ணு பேசுறாங்க? இவனெல்லாம் கூட்டிட்டு போனா உருப்ட மாதிரிதான். அது சரி, என்ன தவிர நம்ம டீம்ல வேற யாராவது நல்ல நிஞ்சாஸ பார்த்து வச்சிருக்கியா? பார்த்து வச்சிருக்க. இப்போ பாரு. சிப்ஸ் பாக்கெட்டை மொத்தமா காலி பண்ணிட்டீங்க. ஆனா கடைசி பீஸ மட்டும் எப்போ நான் தான் சாப்பிடுவேன். என்னடா இவ்வளவு ஷீனோவால வர முடியாது. அவன் அவங்க அப்பா கூட ஒரு ஸ்பெஷல் மிஷனுக்காக போயிருக்கான். ஹேய், ஒரு நிமிஷம், இவங்களும் நம்ம கூட வராங்களா? ஆமா, அவங்களும் வர போறாங்க. சரி, கிளம்பலாமா? சுகர் வந்தவன், பைல்ஸ் வந்தவன், பக்கவாதம் வந்தவன்லாம் எனக்கு அடியாளு. இவங்களை வச்சு நான் சண்டை செய்யணும். அப்போ சரி, கம் ஆன், எல்லாரும் என் பின்னாடி வாங்க, நாம சீக்கிரமா போகணும். நருட்டோ, அது இந்த கூட்டத்துக்கு நான் தான் தலைவன் நினைச்சிட்டு இருக்கேன். அப்படிதான் சொன்னாங்க. இந்த கூட்டத்துக்கு உன்னை விட நல்ல தலைவன் அவங்களுக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறேன். உன்னை நம்புறதுக்கு பாழங்கணத்துல போய் விடலாம். அப்பப்போ ஏதாவது ஒண்ணு சொல்லி உன்னை நீயே பெரிய ஆளா காமிச்சுக்கிறியா? ஷிகாமரு மாதிரி சோம்பேறியோட பேச்ச கேட்கறதுக்கு எனக்கும் இஷ்டம் இல்லதான். ஆனா அவன் பேச்சே கேட்கல, உன் பேச்சையா கேட்டுருவேன். யோசிக்க நேரமே இல்ல, நாம சாஸ்கேவை தேடி போய் ஆகணும். எப்போல இருந்து நீ முடிவெடுக்க ஆரம்பிச்ச? நாம என்ன செய்யணுங்கிறத ஷிகாமரு தான் சொல்லணும். முடிவு அவன் எடுக்கட்டும், நீ உன் வேலைய பாரு. நருட்டோ, நீ பாட்டுக்கு எடுத்தான் கௌதான் காலை வச்சிடாத, இல்லனா எல்லாரும் மாட்டிப்போம். அங்கங்க கட்டு கம்பிய கட்டி வச்சிருக்காங்க. அதெல்லாம் எனக்கும் தெரியும், நான் பாத்துக்கிறேன். நருட்டோ, காலை வைக்காத. அது பேரியருக்குள்ளதான் சாஸ்கேவை அடைச்சு வச்சிருக்காங்க. இவன் கூட நேரடியா மோதுறது நமக்கு நல்லது இல்ல, ரொம்ப ஆபத்தானவன். அவன் உருவாக்கின ஆபத்தையே தடுத்துட்டோம், அவனை தடுக்க முடியாதா என்ன? டனலிங் பேங். யாருக்கும் தெரியாம நீ வெளியில போயிருக்க. துருன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கல. ஆமா, நீங்க எப்ப உள்ள வந்தீங்க? ஏன் பெருசு, அது என்னுடைய ஃப்ரூட்ஸ். யாருதா இருந்தா என்ன? உனக்கு என்ன வேணும் ஜிராயா? ஓ, நீ பிஸியா இருப்ப, உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினைச்சேன். அதுக்குன்னு ஒளிஞ்சிருந்த வேவு பாப்பியா? இன்னும் பெண்கள் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியாதுல? உன்ன மாதிரி வயசானவங்களுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லு. இப்ப நீ என்ன சொன்ன? ஒரு நிமிஷம், மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டேன்.
பழி வாங்கணுன்றதுக்காக உரைச்சுமாறு எந்த எல்லைக்கும் கூட அவன் போவான். அவன் கண்டிப்பா இங்கதான் எங்கேயாவது இருப்பான். ஆனா உங்களுக்கு தான் அது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்படின்னா அடுத்து என்ன பண்ண போறோம் பெருசு? என்ன பெருசுன்னு கூப்பிடாதன்னு எத்தனை தடவை சொல்றத? ஆமா நருட்டோ, அவர் ஒரு லெஜெண்டரி சானின். நீ அவருக்கு மரியாதை கொடுத்துதான் ஆகணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவர் எவ்வளவு கோக்குமாக்கான ஆளுன்னு இவர் கூட பழகினாதான் உனக்கு தெரிய வரும். இப்ப நீ என்ன சொன்ன? சரி வாங்க வேலைய ஆரம்பிப்போம். அந்த ஹிடன் சவுண்ட் வில்லேஜ் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கும் தெரியாது. இனிமேதான் தேடி கண்டுபிடிக்கணும். பக்கத்துல இருக்கிற டவுனுக்கு போய் அங்க இருக்கிறவங்க கிட்ட விசாரிக்கணும். ஓய்வு எடுக்கிறதுக்கும் பொருள் வாங்கறதுக்கும் மக்கள் அங்கதான வந்தாகணும். பழையபடி ஆரம்பிச்சுட்டாரு. இவரை நம்பாதன்னு அப்பவே சொன்னேன்ல. ஆராய்ச்சிங்கிற பேர்ல என்னெல்லாம் பண்றாருன்னு பாத்துக்கிட்டே இருக்கிற பிரச்சனையை மறந்துட்டு நம்ம குதூகலமா இருக்கிறதுக்கு நம்ம பக்கத்து டவுனுக்கு போய் ஆகணும். நருட்டோ, முதல்ல அத வெளியில எடு. தெரியாத மாதிரி கேக்குற பாரு. தகவல் சேர்க்கறதுக்கு கொஞ்சம் செலவாகும்ல. என்னுடைய பர்சல ஓட்ட போடுறதே உங்களுடைய வேலையா போச்சு. அட, என்ன இது? உள்ள சில்லற மட்டும் தான் இருக்கு. என்ன ஏமாத்தாத. ஒழுங்கு மரியாதை வெளியில எடு. உங்ககிட்ட இருந்து எப்படி வெளியில இருக்குன்னு எனக்கு தெரியும். 1 2 3. என்ன நருட்டோ, எதுவும் சேமிக்கல போல இருக்கு. போன தடவை தான் எல்லாத்தையும் வழிச்சு எடுத்துட்டீங்களே. என்கிட்ட கொஞ்சம் இருக்கு. இது செலவுக்கு பத்துமான்னு தெரியல. ஆனா சாக்குரா, அதை தயவு செஞ்சு வச்சுக்கோ. அவருக்கு கொடுக்காத. மெஷினோட நல்லதுக்காக நான் என்னோட ஷேரை கொடுக்கறேன், அவ்வளவுதான். ஆமாமா, சரியா சொன்ன. நமக்கு மிஷன் தான் ரொம்ப முக்கியம். அவர் கையில காசு கொடுக்கறது எவ்வளவு பெரிய வேஸ்டான விஷயம்னு தெரியுமா? தகவல் சேகரிக்க போறேன்னு சொல்லிட்டு நல்லா உல்லாசமா இருந்துட்டு வர போறாரு பாரு. என்னோட பில்லா, இதுல என்ன இவ்வளவு பூஜ்யம் இருக்கு? வயசானவங்க கிட்ட இருந்து எல்லாத்தையும் கறந்தெல்லாம் முடிவு பண்ணிட்டீங்களா? உயிரோட இருக்க ஆசைப்பட்ட உங்ககிட்ட இருக்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஓடி போயிடு. இதுக்கு வசமா மாட்டிக்கிட்ட நினைக்கிறேன். மட்டிக்கினாரு ஒருத்தரு, இவரை காப்பாத்தணும் கத்துரு.